ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதப்பிறப்பு ஆராதனை என்பது எல்லா சபைகளிலும், நம்முடைய சபையிலும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நீங்களும் பல ஆண்டுகளாக இந்த காலை ஆராதனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தில் வந்து தேவனை தேடும்படியாக நீங்கள் பிரயாசப்படுகிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை அநேகர் உணராமல் இருப்பது வருந்தத்தக்கதாக இருக்கிறது. எனவே இன்னும் சிலருக்கு இதனுடைய அவசியமும் முக்கியத்துவம் இன்னும் அநேகர் உணராமல் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் பிரதானம் என்று சொல்லி சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. சபையிலே நடக்கிற கர்த்தரை மையமாக கர்த்தரை முன்னிலைப்படுத்தி நடத்துகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு உரியது. கர்த்தரை தேடுவதனுடைய ஒரு வெளிப்பாடு அது. எனவே அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் இதை குறித்து ஒரு அசதியாக இருக்கிறார்கள். என்ன மாத பிறப்பு, நாங்கள் போன ஒரு வசனம் சொல்லுவார், அதை நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கலாம், அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியல்ல இது. வராத பட்சத்திலே வராதவர்கள் அதை பார்ப்பதும் கேட்பதும் தவறு என்று நான் சொல்ல வரல. ஆனால் அதை சரி என்று நான் சொல்ல மாட்டேன். அது சரி என்று சொல்ல முடியாது. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது, அது ஒழுங்கும் அல்ல அது. எனவே கர்த்தரை நாம் தேடி, அவர் சமூகத்தை தேடி வரணும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 105 அதிகாரம் 3-4. சங்கீதம் 100. சரி. கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவருடைய மனசு ரொம்ப மகிழும். அடுத்த வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதை கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நான் நிற்கும் போது இந்த எனக்கு வசனத்தை ஆண்டவர் உணர்த்தி உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதுதான் நீ வாக்குத்தத்தம். இது வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா இதை நம்ம புரிஞ்சிக்கணும். என்ன தெளிவாக சொல்லப்படுற, அவர் சமூகத்தை தினமும் தேடணும். தவறில்லை. அநேக சபைகளிலே காலை ஜெபம் நடக்கிறது, தினமும் காலை ஜெபம் நடக்குது. புரியுதுங்களா? நமக்கு மாதத்தில் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வெள்ளிக்கிழமை தவிர்த்து பார்க்கும்போது மாதத்தில் ஒரு நாள் காலையில் ஒரு மணி நேரம் அவன் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசித்து பாருங்கள். எல்லாருமே வரலாமே. என்ன காரணம் சொல்ல முடியும்? பகலாக இருந்தால் 1000 காரணம் சொல்லலாம். இதுக்கு எத்தனை பேருக்கு நேற்றுக்கு அழைப்பு கொடுத்து ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். எனவே உங்களையும் கர்த்தர் பார்க்குறார். வந்திருக்கீங்க இல்லையா? அவர் சமூகத்தை
அதாவது இது எதை குறிக்கிறது? இப்போ நம்ம வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? தேடுங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், ஆமாம், அவரை கண்டடையத்தக்க சமயம் என்ன தெரியுமா? அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமாம். எனவே இதெல்லாம் ஒரு சந்தோஷமான அந்த காரியம் சிலருக்கு புரியறதில்லை. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தை தேடும்படி, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உங்களுடைய முகத்தையே நான் தேடுவேன். எனவே இந்த காலை வேளையிலே அவர் முகத்தை தேடி நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், வந்தவங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய அவசியத்தை மற்றவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதுமே வந்திருக்கிறவங்களுக்கு வராதலை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு காரணம் என்ன இதை சொன்னால், அவர்களை குறை சொல்கிறதுக்கு அல்ல, வந்திருக்கிற நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். வசனம் அப்படி தானே இருக்குது. நாளானது சமீபத்து வருவது எவ்வளவாய் இருப்பதனால என்ன செய்யணும்? நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகின்றது. எனவே இந்த காரியங்களை மற்றவருக்கு சொல்லணும். ஏதோ நம்ம வந்தோமோ போனோமா, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 24:5. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். Praise the Lord. Praise the Lord. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. Thus say the Lord, the God of Israel, like these good figs, so will I acknowledge them that are carried away captive of Judah, whom I have sent out of this place into the land of the Galileans for their good. இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான வார்த்தையை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்கிறேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அங்கீகரிப்பேன். எதற்காக? உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் சில வேர்டுகள் உண்டு. இல்லை, ஆங்கில வேதாகமத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தை இதற்கு என்னவென்று சொன்னால் அக்னாலஜ். அதாவது இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை இல்லையா? ஆமாம், அந்த வார்த்தை தான் இதற்கு கொடுத்துருக்கிறார்கள். அக்னாலஜ், அங்கீகரிப்பேன் என்று சொல்லும்போது அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுன்னு என்ற வார்த்தையும் சொல்லலாம், அக்செப்ட் என்றும் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் பைபிளில் சரியான வார்த்தை இது தான் கொடுத்துருக்குறாங்க. அர்த்தம் என்ன? ஏற்றுக்கொள்வது. அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்வது, ரிசீவ்னா பெற்றுக்கொள்வது, ரெகக்னைஸ்னா அங்கீகரிக்கிறது. நம்ம சொல்கிறத ஒருத்தவங்க பொருட்டாக நினச்சி நம்ம சொல்கிறத யாரும் அங்கீகரிக்கவே மாட்டுறாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்களும் அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க தானே. கர்த்தர் இங்கே சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் அங்கீகரிப்பேன்னு சொல்கிறார். என்ன அங்கீகரிப்பேன்றாரு? நன்மை உண்டாக. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை, இந்த மாதத்திலே உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை நான் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் நாம் இன்னும் அதே வசனத்தை அதனுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது சிறைப்பட்டு போகவிட்ட அப்படின்ட்டு பாருங்கள். அப்போ என்னென்ன காரியங்களில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் சிறை என்று சொல்லும்போது எழுத்தின் பிரகாரமாக சிறைச்சாலையை தான் நம்ம மனதில் கொண்டு வருவோம், நமக்கு மனசுக்கு தான் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ பேர் அப்படி சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். என்னது? தனிமையாக இருக்கிறவர்கள்,
ஒரு விடுதலை இல்லாதவர்கள், ஒரு சில பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படாமல் விடுதலை இல்லாமல் சொல்கிற வார்த்தை என்ன திரும்ப சொல்லுவாங்க? என்னங்க, என்னை சிறையில் வச்சது போல் இருக்குங்கன்னுவாங்க. வீட்டில் தான் இருப்பாங்க. சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? அவங்க சிறையில் வச்சது போல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்கிற வார்த்தை அது. அப்போ என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, போக முடியறதில்ல, போக முடியாதபடிக்கு ஒரு ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள். சொல்கிறாங்களே, என் கையும் காலையும் கட்டி போட்டது போல் இருப்பாங்க. கை கால் நல்லா தான் இருக்கும், அசைச்சு தான் இருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தானே? என்னை பற்றி இல்லைங்க, கையை காலை கட்டி போட்டது போலன்னு என்ன அர்த்தம்? ஒரு வேலையும் செய்ய முடியாமல், ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல், ஒரு இடத்துலையும் போக முடியாமல், ஒருத்தர் பார்க்க முடியாமல், பேச முடியாமல் இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அல்லவா? இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது சிறை இருப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம போய் எழுத்தின பிரகாரமாக போய் உங்களை ஜெயிலில் யாரும் வைக்கலை. உங்களுடைய அனுபவங்களை நான் கொண்டு வருகிறேன். சிறைப்பட்டிருக்கிற அனுபவம் என்று சொல்லும் பொழுது, சிறை என்று சொன்னால் என்ன? அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு அடிமையாக்கப்பட்டிருக்கிற சில சூழ்நிலைகள், சில பழக்க வழக்கங்கள், சில பாவ பழக்க வழக்கங்கள், சில தீய பழக்க வழக்கங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள், ஒரு சில பிரச்சனைகள் அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது, தீராத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது. இப்படி அநேக காரியங்களினாலே விடுதலை இல்லாமல், விடுவிக்கப்பட முடியாமல் ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னது? அவருக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் சிக்கியிருக்கீங்க என்பதை கர்த்தர் அறிந்திரு. அதை நான் அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாக நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலேயே அவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னென்ன காரியங்களில் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார் என்பதை ஒரு 4-5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். கவனிங்க, இந்த அங்கீகரிப்பேன் என்று சொல்லும்போது சில நேரங்களிலே, சில வேளைகளிலே, சில காரியங்களிலே உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய பாரங்களை அல்லது உங்களுடைய ஆலோசனைகளை அநேகர் என்ன செய்கிறதில்லை? அங்கீகரிக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை அங்கீகரிக்கிறதில்லை. உண்டு தானே? உங்களுக்கு உடையவங்கள் உள்ளவங்களே சில நேரங்களிலே உங்களுடைய ஆலோசனைகளையோ உங்களுடைய காரியங்களையோ அங்கீகரிக்காத ஒரு நிலைமையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான நெருக்கமான இக்கட்டான ஒரு சில பிரச்சனைகளால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அங்கீகரிப்பேன். பார்க்கலாம், ஒரு சில அனுபவங்களை வேதத்திலே அங்கீகரிக்கப்படாத சிலரை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். ஒரு சிலரை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அநேகர் என்ன செய்கிறதில்ல? அங்கீகரிக்க மாட்டாங்க தான். ஆனால் கர்த்தர் அவர்களை அங்கீகரிக்கிறார். முதலாவது ஒரு குறிப்பை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5-9 வரை உள்ள வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த சகையை பற்றிய ஒரு காரியத்தை நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதில் 5-9 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதில் சரி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கவனிங்க, நம்ம நிறைய வாசிச்சுட்டு போனாக்கா அது நமக்கு நேரம் போதாது. குறிப்பாக நம்ம கவனிப்போம். சகை என்ன செய்தார் பார்க்குறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இப்படி சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த சகையை என்ன செய்தான் என்று சொன்னால், இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் ஒரு மரத்தில் மேலே உட்கார்ந்தான். இந்த சம்பவம் நம்ம நன்றாகவே படித்து அறிந்து கேட்ட ஒரு விஷயந்தான். இதில்
இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது இயேசு அவனுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் பார்த்து அவன் பேரை சொல்லி, நீ இறங்கி பாப்பா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு அவர் சொல்கிறாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ஆண்டவன் பார்த்து பேசுகிறதும் பேரை சொன்னதும் ரொம்ப சந்தோஷம். இப்படி அவன் வரும் பட்சத்தில் அவனை சுற்றி உள்ள அந்த ஊராரும் சரி, ஜனங்களும் சரி, இந்த செயலை, இந்த செய்கையை, இந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்யலை? இயேசு இவனை ஏற்றுக்கொள்வதை மற்றவர்களால் மனது அளவில் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை இவர்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கவே முடியல. இவன் வீட்டுக்கா, இவனையா அப்படின்றத போல அங்கே முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை நாம் எங்கே பார்க்குறோம்? பார்த்தீங்களா? அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க. இயேசு 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த சம்பவத்திலிருந்து கவனிங்க, உண்மையாகவே சொல்லப்போனால் சகேயு ஒரு பாவியான மனுஷன்தான். இப்போ மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதில் எழுதியிருக்குது, அது உண்மை, அது பொய் நான் சொல்லலை. உண்மையாகவே அவன் ஊரை கொள்ளையடித்தவன் தான், அவன் ஒரு பாவியான மனுஷன்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா கவனிங்க, அந்த சகேவே தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறதையும் நான் பார்க்குறோம். என்னது? கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறேன்? என் ஆஸ்திகளில் பாதி என ஏழைக்கு கொடுக்குறேன், நான் எதையாயிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நாளத்தினே திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்லாம் அவன் சொல்கிறான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அவன் செய்திருக்கிறான், இதெல்லாம் அவன் செய்திருக்கிறான், அதை தான் அவன் சொல்கிறான், இல்லைன்னுலாம் சொல்லலையா, ஒன்றும் மறைக்கவும் இல்லை. நல்லா கவனிங்க, அவர் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் ஒத்துக்கொண்டாலும் இந்த உலகம் என்ன செய்யலை? உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? உலக மனுஷர்கள் அதை ஒத்துக்கலைன்னு என்ன? அவன் மனம் மாறுவதையோ, அவன் மனம் திரும்புவதையோ, அவன் மனம் திருந்துகிறதையோ, இயேசு அவன் வீட்டுக்கு போவதையோ, அவன் இயேசுவை தேடுவதையோ என்ன செய்யலை? அவங்க விரும்பலை. அதை தான் நான் சொல்கிறேன், அங்கீகரிக்கலைன்னு நான் கொண்டு வரேன். அப்போ இயேசு சகேவை அங்கீகரித்தார். எதனால்? அவன் ரொம்ப நல்லவன் என்பதனாலையா? இல்லை. நான் எங்கே வருகிறேன்னு சொன்னால் கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள், இந்த உலக மக்களால் உங்களுடைய செயல்கள் ஒருவேளை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், அங்கீகரிக்காமல் உங்களை குறித்து காரியங்களை பேசலாம். கர்த்தர் சொல்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்ல உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், பாவத்தில் வாழ்ந்த பாவியாக இருந்தாலும், கர்த்தரை தேடி நாடி அவரிடத்திலே வரும் பொழுது அவர் அவனை அங்கீகரிப்பார். நான் சொல்கிறது தான் பாயிண்ட். அவன் ஒரு மோசமானவன் தான், அவன் ஒரு பாவியான மனுஷன்தான். கவனிங்க, பாவத்திலே வாழ்ந்த பாவியாக இருந்தாலும் பரிசுத்தமாய் ஆண்டவரை நாடி தேடி ஓடி வரும் பொழுது ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கிறார். ஏன் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தான்னு சொன்னால், பாருங்கள், அவன் என்னதான் ஒரு பாவம் செய்தவனாக இருந்தாலும், ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு, அதுக்காக அவன் பிரயாசம் எடுத்தான். இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார் பாருங்கள். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கலை, மற்ற மனுஷர்களுக்கு அது பிடிக்கலை. எனவே இந்த நாளிலேயும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார், நீங்கள் அறிவீர்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும் பொழுது கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இங்கே பார்க்கிறோம், பாவியான மனுஷனுக்கு ஆண்டவர் அங்கீகாரம் கொடுத்து என்ன செய்தார்? அவனை ஏற்றுக்கொண்டதனால அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆண்டவர் அவனை அங்கீகரித்ததுனால சகேயுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார் பாருங்க, ரட்சிப்பு கிடைத்தது. இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கவனிங்க, யார் அது?
உங்களுக்கு தெரியும், வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்கு புரியும். சவுல் என்கிற ஒரு வாலிபன் கிறிஸ்தவர்களை, குறிப்பாக இயேசுவினுடைய சீஷர்களை, இயேசுவை பின்பற்றுகிற அனைவரையும் கொலை செய்யும்படியாக உத்தரவு வாங்கி கொண்டு அதிகாரத்தோடு அவன் போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனை வழியிலே சந்திக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சவுலை பார்த்து, சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். சத்தத்தை கேட்ட உடனே அவன் கீழே விழுந்தான். ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறான். ஆண்டவரை நீ யார் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த காரியத்தை அவன் உணர்ந்த பின்பாடு, அந்த அனுபவத்தை பெற்ற பின்பாடு அவன் என்ன செய்கிறான்? அவன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கொடியவனையும் அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருடைய சீஷர்களோ, சவுலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவங்க சீஷர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அதாவது இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், இவன் மனம் திருந்தி விட்டான், இவன் மனம் மாறிவிட்டான் என்பதை அவங்க சீஷர்களே, நான் சொன்ன முதல்ல சகையை பற்றி சொல்லும்போது அங்கே சுற்றி உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அயலகத்தார்கள், ஊரார்கள், உலகத்தார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னேன். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம். அங்கே பாருங்கள், ஆண்டவர் அந்த அனனியாவோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் பயந்துக்கிட்டு சொல்கிறான். அவன் சொன்னது தான் நீங்கள் படிச்சிங்க. என்னது? ஆண்டவரே, அவன்கிட்ட போய் பார்க்க சொல்கிறீங்களே, பேச சொல்கிறீங்களே, அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லும்போது தான் கர்த்தர் சொல்கிற, இல்லை இல்லை இல்லை, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்குங்க. அவன் பயந்துக்கிட்டு தான் போகிறான். அதோடு மட்டுமா பாருங்கள், 26வது வசனத்தை பாருங்கள். 26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ரொம்ப வேடிக்கை வேதனையாக இருக்குது பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இயேசு நம்ம கர்த்தர் சவுலை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். என்னது? அவனுடைய மகனாக, அவனுடைய பிள்ளையாக. அதை குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுக்கிறதையும் நான் பார்க்குறோம். அனனியா பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ஒரு மோசமானவன் தான், அவன் எல்லாரையும் கொன்று போட்டவன் தான், கொலை செய்தவன் தான், இல்லைன்னு சொல்ல. அவன் எனக்காக என்ன செய்ய போகிறான்? என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக என்ன செய்ய போகிறான்? பாடுபட வேண்டி இருக்குது. அதனால் நீ அப்படிலாம் நினைக்காதன் போது அவங்களால நம்பவே முடியல. இது ஒரு பக்கம் இருக்கவே, இங்கே நான் பார்க்குறோம், இவன் போய் 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 அவங்களோட ஒட்டி சேர பார்த்தாலும் அவங்களெல்லாம் என்ன செய்யலை, இவனை அங்கீகரிக்கலை. இவன் மனம் தெரிஞ்சிட்டான், மனம் மாறிட்டான்னு நம்ப பறக்கிறாங்க, பயம். ஏன்னா அவ்வளவு கொடுமையானவன் அவன். பாருங்க, எனக்கு சொல்ல வருது என்னென்னா, கர்த்தர் சவுலை அங்கீகரித்தார். எதற்கு? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆண்டவர் அவனை அங்கீகரித்ததனால சவுலுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. கர்த்தர் சகேவை அங்கீகரித்ததனால சகேவின் வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சவுலை ஆண்டவர் அங்கீகரித்ததனால அவனுக்கு ஊழியம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அடுத்ததாக நான் 2வது குறிப்புக்கு நான் வருகிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். போதும், கவனிங்க. யோசேப்பினுடைய சரித்திரத்தை சிறு பிள்ளைகள் இருந்து, வாலிப பிள்ளைகள் இருந்து, வயோதிபர் வரைக்கும் பல தடவை நம்ம கேட்டுட்டோம். யோசேப்புன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த சம்பவம் தான் போத்திபார் வீட்டில் நடந்ததும், அவன் வீட்டில் வேலை செய்ததும், என்ன அந்த பெண்மணி அவனிடத்து தவறாக தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதும் அதை விட்டு அவன் வேலைக்கு ஓடினதும், சிறைச்சாலையில் இருந்ததும், அதுக்கப்புறம் ஆண்டு உயர்த்து, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தானே. அவனிங்க இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பக்தியாய் இருந்து
ஒரு பழியையும் பாவத்தையும் சுமந்தவனாக, நிந்தைய அவமானத்தை சுமந்தவனாக இருந்த அந்த யோசேப்பை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நான் சொல்ல வருகிறேன். என்னது என்று சொன்னால், கவனிங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் படித்திருக்கீங்க, நல்லா தெரியும். ஒரு வீட்டில் போய் வேலை செய்தான். அவன் ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது அவன் வீட்டாரே அவனை அங்கீகரிக்கலை. நான் சொல்கிறது அவனோட கூட பிறந்த சகோதரர்கள் அவனுடைய சொப்பனத்தையும் அவனுடைய காரியத்தையும் அவங்களால நம்ம சொல்கிறோம்ல, இது நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியலைங்க. அதாவது என்ன, நம்மளால் ஜீரணிக்க முடியல. சில காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல. அதே போல் அவங்க ஜீரணிக்க முடியாதனால தான் என்ன செய்தார்கள், சகோதரர்கள் அவனை கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அப்புறம் மீதியான தேசத்துக்காரரை விட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவனை வேற ஒரு இடத்துக்கு போனான். அப்புறம் அடிமையாக இருக்கிறான். அவன் காலங்கள் கடந்து போகிறதை பாருங்கள். இப்படி ஒருப்பட்ட சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது செய்யாத ஒரு குற்றத்தை, செய்யாத ஒரு பாவத்துக்கு அவன் என்னவானான், பழி சுமத்தப்பட்டான். அதெல்லாம் யோசித்து பாருங்க. நான் இதை பற்றி யோசிக்கும்போது நான் யோசித்தேன். கவனிங்க, யோசேப்பை விசாரித்தாங்களா? அதை பற்றி அங்கே விவரம் சொல்லப்படலை. அவனை கூப்பிட்டாங்களா, விசாரித்தாங்களா? அந்த பெண்மணி சொன்னது தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. இல்லாத பொல்லாத யோசேப்பின் மீது ஒரு பழியை போட்டு ஒரு பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்து, தன் புருஷனையும் நம்ப வைத்து, ஊர்காரன் எல்லாரையும் நம்ப வைத்து, அந்த பேச்சை அவன் நம்பி அவன் உடனே என்ன பண்ணான், கொண்டுட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டானா கேட்கலையோன்னு தெரியல, கொண்டு போய் சிறைச்சாலையில் கொண்டுட்டு போய் யோசேப்பை வச்சுட்டான். நான் நினைக்கிறேன் அங்கே சில காரியங்கள் எழுதப்படலை. எது விசாரித்ததாகவும் அதுக்கு யோசேப்பு பதில் சொன்னதாகவும் அந்த அங்கே ஒரு வசனத்தை அங்கே பார்க்க முடியல. ஒரு வேளை கேட்டிருந்தால் கூட அவன் நான் செய்யலைன்னு தான் அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை. எனக்கு என்ன தோணுது, அவன் கேட்க கூட இல்லை, விசாரிக்க கூட இல்லைன்றதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு காரியமே இல்லை. அவனை பார்த்து நீ செய்தாயா போனாயா என்று சொல்லி யாருமே, ராஜாவோ அல்லது அந்த போத்திபாருடைய அந்த வீட்டாரோ யாருமே என்ன செய்யலை, கேட்டதாக அங்கே சொல்லப்படலை. இந்த பெண்மணியை சொன்னால் பொம்பளை பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டான் உடனே, அதெல்லாம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு. அவன் சொன்னால் உண்மையாக தானே இருக்கும். அதுக்கு ஆதாரமாக அவன் என்ன வைத்திருந்தான், அவனுடைய வஸ்திரத்தை அவன் கையில் வச்சுருந்தான். இதுதான் எவிடன்ஸு. அப்போ என்ன செய்கிறாங்க, இதை விட என்ன விசாரணை வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ கொண்டுட்டு போய் சிறையில் போட்டாங்க. இப்போ சிறைச்சாலையில் வந்திருக்கும்பொழுது அங்கே ஏற்கனவே நிறைய பேர் சிறையில் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கும் பொழுது வந்தவங்கெல்லாம் என்னன்ட்டு விசாரிச்சிருப்பாங்க. என்னென்ன நீ என்ன பண்ணிட்டு வந்தேன், அவன் ஒருத்தன் திருடிட்டு வந்திருப்பான், ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு வந்திருப்பான். என்ன சொல்கிறீங்க, ஏதோ சில காரியங்களை செய்துட்டு வந்திருப்பாங்க அவங்க அந்த குற்றவாளிகள் எல்லாருமே. அப்போ இவனை பற்றி பேசும்போது இவன் சொல்ல முடியுமா, அவனால் சொல்ல முடியுமா தெரியல, வாயை திறந்து எனக்கு தெரியல. சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்று சொன்னால், இந்த மாதிரி இல்லாத பொல்லாத என் மேலே வீணாக என்ன செய்துட்டாங்க, என் மேலே ஒரு பழியை போட்டு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை கொண்டு வந்து விட்டாங்கன்னு என்று ஒரு வேலையை அவன் சொல்லியிருக்கக்கூடும். புரியுங்களா? அவன் சொன்னானோ சொல்லலையோ, அங்கே கொண்டு வந்து அவனை விடும்போது அங்கே உள்ள அந்த சிறைச்சாலை காவல்காரர் அதுக்குன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட விவரத்தை சொல்லாமல் கொண்டாந்து விட்டுருப்பான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அப்போ எல்லாரும் இவனை எப்படி பார்த்துருப்பார்கள், அவன் கூட இருக்கவங்களாம். அவன் என்ன தான் குற்றவாளியாக இருந்தாலும் இவனையும் ஒரு குற்றவாளியாதோடு தான் பார்த்துருப்பாங்க. பார்க்கும்பொழுது ஓ இந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டு வந்துருக்கேன் நீன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் எப்படி கூனி குறுகி போயிருப்பான், அவன் உடம்பெல்லாம் எவ்வளோ கூசி இருக்கும், மற்றவங்களை ஃபேஸ் பண்ண முடியாது, மற்ற முகத்தை பார்க்க முடியாது, அவன் எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா சொல்ல வருகிறேன், அவன் செய்யலை, அந்த தவறை செய்யவே இல்லை. செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் வீணாக பழி சுமத்தப்பட்டான். வீண் பழியை சுமந்து தான், பழி பாபத்தோடு தான், அவமானத்தோடு தான் என்ன செய்தான், அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவன் போகிறான். நான் சொல்ல வந்தது, வாசித்த வசனம் என்ன, இப்போ நம்ம வாசித்த வசனம் என்ன, 39:21 முதல் வரி. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. போதும் அது போதும், அவ்வளோதான். அங்கே வர அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரோ யோசேப்போடு, இதுதாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இவன் யார், இவன் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஊர் உலகம் அங்கே உள்ள ராஜாவிலிருந்து அங்கே உள்ள பிரதான மனுஷர்கள் அத்தனை பேருமே
இவன் சொன்னதை என்ன செய்யலை, கேட்கலை. இவன் சொன்னானா சொல்லி அது வேறு விஷயங்க. இவன் சொல்லியிருந்தாலும் யார் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கலை, அங்கீகரிக்கலை. நான் சொல்ல வர பாயிண்ட்டு பாருங்கள். இவன் சொல்கிறது நம்பலை, இவன் சொல்கிறது நம்பாதீங்க, எல்லாத்தையும் செய்துட்டு இல்லை இல்லைன்றான் என்கிற ஒரு மனப்பான்மையில் தான் அவனை ஒரு குற்றவாளி என்று தீர்த்து அவனை கொண்டுட்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. பாருங்கள், உலகம் அவனை சிறையில் வைத்திருந்தாலும் தேவன் அவரோடு இருந்தான் என்ற வசனம் இருக்குதுன்ற அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். யார கர்த்தருக்கு பயந்து, பாவத்துக்கு விலகி, பாவத்தை வெறுத்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பக்தியாய் இருந்த, பழியும் இல்லாத பொல்லாத பொய்யான ஒரு பழியும் பாவத்தையும் குற்றச்சாட்டையும் சுமந்த, அவமானத்தை சுமந்த ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியங்களை அங்கீகரிக்கிறார் என்று நான் சொல்கிறேன். என்னங்க வரேன்னா கவனிங்க, இது போல ஒரு வேளை நீங்களும் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக உலகம் சொல்லலாம், ஊர் சொல்லலாம், சொந்தம் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம். இதை நினைத்து நீ அழுது மனசு உள்ளத்துக்குள்ளாராக நீ புலம்பி கொண்டிருக்கலாம். இதை நினைக்கும் போது என்ன வரும், மனசில் கலக்க வரும். அப்படி செய்யாதது அப்படி செய்ததாக சொல்கிறாங்களே, செய்திருந்தால் கூட என்ன செய்யும், மனசு கொஞ்சம் ஏற்றுக்கும். அது நம்ம செஞ்ச தப்பு தான், அதை அப்படி தான் பேசுவாங்கன்னு. நம்ம செய்யாத ஒரு குற்றத்தை மற்றவங்க பேசுகிறாங்கன்னும் போது, மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு போது, மற்றவங்க நினைக்கிறாங்கன்னும் போது மனசு ரொம்ப 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 நொறுங்கி போகும். இப்படிப்பட்ட அவமானத்தையும் நிந்தையையும் சகித்து கொண்டு இருக்கிற அந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற உங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் என்ன செய்வேன், அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே உலகத்தில் அவன் நம்ப மாட்டான், பரவாயில்ல. கர்த்தர் அவனை அங்கீகரித்ததுக்கு அடையாளம் என்னங்க, கர்த்தருங்க கூட இருந்தார்னு போட்டிருக்குது. அதன் முடிவு என்ன? கர்த்தர் கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தாருங்க, சிறைச்சாலையில் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் யோசேப்பை அங்கீகரித்தனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டேன். கர்த்தர் அவனை உயர்த்தினார். சில ஆண்டுகள் கடந்து போனாலும் கர்த்தர் என்ன செய்தார், அவனை கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்தார். பதவியில் ஒரு உயர்வு கிடைத்தது, மேன்மை கிடைத்தது. அந்த அங்கீகரிப்பின் அடையாளம் என்று நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். சகேக்கு ரட்சிப்பு கிடைத்தது, சவுலுக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைத்தது, யோசேப்புக்கு பதவி கிடைத்தது. பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால, அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்ததுனால. ஆனால் உலகம் அவனை பாவின்னு சொல்லி தானே அவனை கொண்டு போய் அவனை குற்றவாளி கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊரில் 1000 பேர் உங்களை சொல்லிட்டுருங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டுங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை நிந்தையும் அவமானத்தையும் நீ சுமந்து கொண்டு போகிறீங்களா, என்னை எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க, என்னை தப்பாக பேசுகிறாங்க, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, என்னை பின்னாடி இப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி புழுங்கி கொண்டு இருக்கீங்க. நிறைய பேர் நான் சொல்கிறேன், இந்த பாதை வழியாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனசில் சந்தோஷம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது நம்ம சந்தோஷத்தோடு கடந்து போக முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறேன், யோசேப்பு இருந்தான் என்று சொல்லும்போது அவன் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டு தான் இருந்திருப்பான், அவன் வருத்தத்தோடு வேதனையோடு தான் இருந்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார் என்றது தான் நமக்கு இல்லை ஒரு பெரிய விஷயம். இப்போ அந்த கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் பார்த்து கொடுக்குற வார்த்தை என்னென்னா, யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதுபோல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா, உங்களை எல்லோரும் இல்லாத பொல்லாத பேசி உங்கள் மேலே பழி சுமத்துறாங்களா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, அசிங்கப்படுத்துகிறாங்களா, பொய்யான காரியத்தை பேசுகிறாங்களா, செய்யாததை செய்ததாக சொல்கிறாங்களா, சொல்லி நிறைய பேர் புலம்புறீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். இதற்கு இணையாக ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8:11.
பார்க்குறீங்க. பாவம், கவனிங்க, சற்று முன்பு பார்த்தோம், பாவம் செய்யாத பரிசுத்தமாய் ஒரு வாழ்ந்தவனை இந்த உலகம் என்ன செஞ்சிச்சு? பழி சொல்லிச்சு. நல்லா கவனிங்க, யோசேப்பு தப்பே பண்ணலைங்க, பாவம் பண்ணவே இல்லைங்க, நேர்மையாக இருந்தான். அவனை போய் கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? பொய்யா பேசிட்டாங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். என்ன? அதே பாவத்தை செய்தவன் என்ன பாவத்தை அவன் செய்யலையோ, செய்ததாக அன்றைக்கு அந்த ஊர் சொல்லிச்சோ, அந்த பாவத்தை இவன் செய்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி, ஒரு பேர் சொல்லப்படலை, விபச்சாரத்திலே கையை மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவள் செய்த பாவத்தையும் அந்த ஸ்திரீயும் கர்த்தர் மன்னித்து அங்கீகரித்தார் என்று தான் நாம் இங்கே பார்க்குறோம். இங்கே படிச்சிங்க, என்ன பார்த்தோம்? 11வது வசனத்தில், சரி, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்கிறேன் நான், கவனிங்க. இந்த சம்பவத்தை குறித்து நான் அடிக்கடி இந்த செய்தியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு. இது வித்தியாசமான ஒரு தாட் சொல்கிறேன், கவனிங்க. இந்த விபச்சாரத்திலே கையை மையமாக பிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அது யார்? இவர்களை பரிசேயரும் வேதபாரகரும் என்ன செய்தார்கள்? இந்த பெண்மணியை பிடித்து கொண்டு போய் இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கண்டுபிடிக்கலை, இயேசு தேடி போகலை, இயேசு தேடி வரலை. இந்த பிரச்சனை இயேசுவை தேடி வந்தது. நல்லா கவனிங்க. அப்போ இயேசுவிடத்தில் இந்த பெண்மணியை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதெல்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வாசித்து அப்புறம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் விஷயத்தை சொல்லிடுறேன். கொண்டு வந்து நிறுத்தி கேட்குறாங்க, போதகரே என்ன சொல்ல போகிறீங்க? மோசே எப்படி சொல்லிருக்காரு, கல்லால் தான் எரியணும், யாரையுமா நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம், என்ன சொல்ல போகிறீங்க? அங்கே எழுதியிருக்குது, இயேசுவை குறை சொல்கிறதுக்குன்னே கொண்டு வந்திருக்கேன், இயேசு என்ன செய்கிற பாப்போம் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே மோசேயினுடைய சட்டத்தின்படி அவர்கள் சொல்கிறது உண்மை. அந்த பெண்மணியை கல்லால் அடித்து கொலை செய்யப்பட என்பது உண்மையான விஷயந்தான். இப்போ அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ என்னன்னா, ஆண்டவர் அதான் இயேசுவை சோதிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒத்துக்கிறாரா ஒத்துக்க மாட்டாரா? அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காமல் போனாலும் இவங்க கல் எறியறதுக்கு இவங்க ரெடி தான். இவரை பூட்டி சுத்தலில் கொண்டாந்து இவருக்கு ஒரு வழி பண்ணுன்றதான் இவங்களோட நோக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அதை கையாண்ட விதத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆண்டவரே சில அமைதியாக இருக்கார், பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் யாராவது ஒரு பாவம் செய்யாதவங்க என்ன செய்யுங்க? முதல்ல கல்லெறின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு அவர் குனிஞ்சிக்கிட்டார். குனிஞ்சு உட்காந்து, நான் அதை முந்தையே சொன்னேன், தப்பு செய்தோம் பாவம் செய்ததெல்லாம் நெஞ்சை நிமித்திட்டு வந்து நிற்கிறான். என்னங்க அவன் என்ன சொல்லுவாங்களே, முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்ச மாதிரி என்ன மலை முழுங்கி மன்னர் சாமியும் எல்லாத்தையும் முழுங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறான் நெஞ்சை நிமித்திட்டு. நான் சொல்கிறது இந்த பரிசேயர் வேதபாரகர் அத்தனை பேரை தான் சொல்கிறேங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாருங்க? அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நான் இன்பம் அவர் ஏதோ தப்பு செய்த மாதிரி, பொதுவாக தப்பு செய்தவங்க தாங்க தலை குனிஞ்சு நிற்பான். பொதுவாக சொல்கிறேன், நமக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? ஒரு மாதிரி தலை லேசாக சாஞ்சிரும். இப்போ நின்றுட்டு என்ன விரட்டிகிட்டு இருக்கிறான், அதட்டிகிட்டு இருக்கிறான். இருக்கு பாருங்க, இங்கே பாருங்கள் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு தான் இருக்கு பாருங்க. இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இவர் தலையை நட்டுட்டு இருக்காருங்க. இவர் கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டு தலையை நட்டுட்டு இருக்காரு, ஏதோ தப்பு செஞ்சது போல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்க கேட்டதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்களில் தவறு செய்யாதவங்க கண்டறின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு? திரும்பியும் குனிந்துன்று எழுதி பாருங்க, திரும்பியும் குனிந்து எழுதினாருன்னு இருக்குது. அவர் எழுதினாரோ எழுதலையோ, இல்லை எழுதுகிற மாதிரி பாவனை பண்ணாரோ, அவனை ஏறெடுத்து பார்க்க அவர் விரும்பலைன்னு அப்படி நான் நினைக்கிறேன். அதை அவர் எழுதியிருக்கலாம். எழுதுகிற மாதிரி இருந்தால் தானே தலையை குனிச்சிக்க முடியும்னு சொல்லி செய்தாரோ. ஆக மொத்தம் இயேசுனுடைய செயல் ஆக்டிவிட்டீஸ் என்னை ரொம்ப யோசிக்க வைக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இவர் குனிந்த தலை நிமிராமல் குனிந்தபடியாகவே இயேசு இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. யார்? தவறு செய்யாதவன் யாரோ அவன் என்ன செய்யணும்? முதல்ல கல்லெறின்னு போகும்போது அங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்கள், அதை கேட்டு மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கும்பலே வந்திருக்குங்க.
சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க இது வேடிக்கை பார்க்க வந்திருக்குது. இவங்களை ஒரு கல்லால் அடிக்கணுமா, அதை பார்க்கறதுக்குன்னே வந்திருக்கு. என்ன ஆசை பாருங்கள் அவங்களுக்கு. இப்படி வந்து நிற்கும்போது இயேசு சொன்ன வார்த்தையினால எல்லாரும் குத்தப்பட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அங்கே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. இருக்கீங்களா? இயேசு அங்கே என்ன போட்டிருக்கு? இயேசு தனித்திருந்தான்னு இருக்கு. அப்போ என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, சீஷர் கூட அங்கே இருந்ததா தெரியல. இயேசு தனியாக இருந்தார்னு எழுதியிருக்குது. அப்படி இருக்குது வசனம். தனித்திருந்தார். அப்புறம் அந்த ஸ்திரீ அங்கே நிற்கிறா, அதாவது நின்ன இடத்திலே நிற்கிறா. அவளை சுற்றி சூழ்ந்து இருந்தவர்கள் இவர் நடுவில் நின்றால் சுற்றி சூழ்ந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக விலகி போயிட்டாங்க. நின்னவன் நின்றுட்டே இருக்கிறா. இவர் இங்கே இருந்த இடத்துல உட்காந்த இடத்துல இவர் குனிஞ்சு என்ன பண்ண எழுதினவர் எழுதிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக அங்கே ஒன்றும் சத்தத்தை காணும், கல் சத்தத்தை காணும், பேச்சை காணும். கல் எரிவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, ஒன்றுமே சத்தத்தை காணுமேன்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா இந்த பெண்ணு மட்டும்தான் நிற்கிறா. அப்போ தான் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்க்கும்பொழுது அவரை தவிர வேறு ஒருத்தரையும் காணாமல் அவர் கேட்குறாரு, எங்கம்மா எல்லாம் உன் மேலே எல்லோரும் நிறைய பேர் என்னமோ சொல்லிட்டு இருந்தான், எங்கன்னு? எல்லோரும் போயிட்டாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உன்னை என்ன செய்யலை, நான் உன்னை தண்டிக்க விரும்பலை, இப்போ அவன் செய்யாதேன்னு. நான் சொல்கிறது என்னென்னா, இயேசு அவளுடைய காரியத்தை அங்கீகரித்தனுடைய காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் முன்பே சொன்னேன், இயேசு கூப்பிட்டு அவள் வரல, இயேசு அவளை கூப்பிடவும் இல்லை, இயேசு கூப்பிட்டு வரல. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய நிர்பந்தத்தில் தான், கட்டாயத்தில் தான் இழுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இழுத்து கொண்டு வந்தவங்களாம் போயிட்டாங்க. கவனித்து பாருங்கள். இப்போ போயாச்சு. இப்போ இந்த பெண்மணி என்ன செய்து இருக்கணும் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ இயேசு குனிஞ்சபடியாக இருக்கார், வந்தவங்களும் போயிட்டாங்க. இந்த பெண்மணி என்ன செய்து இருக்கலாம்? என்னங்க? அதை சொல்லுங்கள். அதை தான் சொல்ல வந்தேன். கவனிங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? இப்படி சுற்றி முத்து பார்த்துருப்ப, என்ன பண்ணியிருக்கலாம்? உட்டன் சவரின்னு ஓடி இருக்கலாம். சில பேர் அப்படி செய்கிறது உண்டு தானே. அப்புறம் என்ன? அப்போ சரி, இவள் ஏன் எல்லாரும் போனதுக்கப்புறமும் இவள் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க, வற்புறுத்தி வருந்தி இழுத்து கொண்டு வந்தாங்க, அவங்களே போயிட்டாங்க. இவன் அங்கே நிற்கிறா, இவளும் போக வேண்டியதானே. போகாமல் நின்னதுடைய காரணம் என்ன? நான் ஒன்று சொல்கிறேன், இவள் போகணும்னு நினச்சிருந்தா போயிருக்கலாம். இவளை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இவளுடைய மனம், நான் சொல்கிறேன், இவளுடைய மனம் இயேசுவை கண்ட உடனே, இயேசுவை பார்த்த உடனே, புரியுங்களா, அவள் தன்னுடைய தவறுகளுக்காக அவள் வருந்தி இருக்கிறாள். உணர்ந்தால் வருந்தினால், அந்த உணர்வை இயேசு புரிந்து கொண்டதுனால இயேசு அவளை தண்டிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருந்தாலும் இயேசு அந்த பெண்மணியை தண்டிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு அவளை கண்டிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவள் ஓடி போகாமல் நின்றாளே என்கிற அவருடைய செயல்பாடு ஆண்டவருடைய மனதை கொஞ்சம் உருக்கிட்டுதுன்னு நான் சொல்கிறேன். இவள் நினச்சிருந்தா போயிருக்கலாம். பார்த்தாரு. அப்போ இவள் என்ன விரும்புகிறாள்? அவள் வாழ விரும்புகிறாள். திருந்தி ஒரு மனுஷியாக அவள் வாழ விரும்புகிறாள். பாவ வாழ்க்கையை தொடர நினைத்திருந்தால் அவள் ஓடி போயிருப்பாள். திரும்ப அதே தொழிலை செய்யணும், அதே பழப்பின, அப்பா ஆளை விட்டால் போதும்ப்பா, தப்பிச்சவன் தம்பரா முடியும்னு சொல்லி என்ன பண்ணியிருந்துருக்கணும்? போயிருக்கலாமே. எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ போய் தன்னுடைய பழப்பை அவர் பார்க்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை, செய்ய நினைக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. அப்போ இந்த ஒரு செயல்பாடு தான் இயேசுவை கவர்ந்தபடினாலே அவள் ஒரு தவறு செய்த ஒரு பாவியாக இருந்தாலும் இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, சரிம்மா, அவளுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஸ்திரியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கீகரித்தார் என்று நான் சொல்ல வருகிறேன். பாவ வாழ்க்கையை தொடர நினைத்திருந்தால் அவள் ஓடி போயிருக்க முடியும். எனவே பாவத்துக்கு பரிகாரமும் பாவத்துக்கு விமோசனத்தை அவள் தேடியதுனால தான் அவள் அந்த இடத்துல நின்றாள். அதனால் அவளுக்கு என்ன கிடைத்தது? இயேசுனிடத்தில் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. நான் சொல்கிறேன், நான் உங்களை அங்கீகரிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவளையும் ஒரு மனுஷியாக அங்கீகரித்ததுனால அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, புதிய வாழ்க்கை கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது, பரிசுத்தமான வாழ்க்கை கிடைத்தது. பிரியமானது, நான் மூன்றாவது குறிப்புக்கு வருகிறேன். ஆண்டவர் இதுபோல் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாமல் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, ஆண்டவர் இவர்களுக்கு செய்தது போல
உங்களையும் அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் கிரியை செய்வார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். 3வது குறிப்பு பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சரி, இந்த சம்பவமும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தால் அவளுக்கு நீண்ட காலமாகவே பல வருஷங்களாகவே குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால் அவள் மனக்லேசம் உள்ளவளாக இருந்தால் அவள் ஆலயத்தில் போய் அவள் கண்ணீர் விட்டு அழுது அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். இதை பற்றி எத்தனையோ முறை படித்தாச்சு, கேட்டாச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், இப்படி போய் அவள் உண்மையாய் ஊக்கமாய் உருக்கமாய் உத்தம இருதயத்தோடு அவள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தபடினாலே கர்த்தர் என்ன செய்தால், அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு? அன்னாளுக்கு. எதனால், எப்படி அவள் எப்படி ஜெபித்தாள் என்று எழுதியிருக்குது. நிறையா இருக்குதுலாம் வசனம் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள், 10வது வசனத்துலேருந்து இருக்குது பாருங்கள். படிக்க வேண்டாம், நீங்கள் இப்போ குறித்து கொள்ளுங்கள், எடுத்து கண்ணால் பாருங்கள், எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் அப்புறமா நீங்கள் அதை தியானிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று எழுதியிருக்கா இல்லையா? அப்போ சும்மா தான் ஜெபம் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு நான் சொன்னேன், எனது உண்மையாய் ஊக்கமாய் உருக்கமாய் உத்தம இருதயத்தோடு ஆண்டோட சமூகத்தில் போய் ஜெபித்த அந்த ஜெபத்தை, அவருடைய இருதயத்திலிருந்து அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஜெபம் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள நிந்தை, உங்களுக்குள்ள ஒரு காரியங்களே பலவிதமான வேதனைக்குள்ளாக சஞ்சலத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அன்னால் ஜெபம் பண்ணினால்தான் அந்த ஜெபத்தை ஏலி அங்கீகரிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன போட்டிருக்கு பாருங்க, 14 பாருங்க. அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய். இது என்ன அக்கப்போற, இது அநியாயம் இல்லை. ஏங்க, ஆலயத்தில் வந்து தேவ ஆலயத்தில் வந்து சர்ச்சில் வந்து ஒரு அழுது, அதுவும் மனசு கிளேசத்தோடு உடஞ்சி மனம் உடஞ்ச ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறா. ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது, நம்ம கேட்கும்போது. இல்லை, அவளே ஏற்கனவே மனம் உடைஞ்சி போய் நொந்து போய் வந்து இங்கே ஜெபம் பண்ண வந்திருக்கிறான். குடும்பத்தில் அவளை சக்களத்தி சொல்கிற வார்த்தையெல்லாம் தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் உடஞ்சி சரி அழுதுட்டு போவோம், வாரத்தை இறக்கி வச்சுட்டு போவோம், ஜெபம் பண்ணலான்ட்டு இங்கே வந்து உட்காந்தா இந்த ஏலி யார்? இந்த ஏலி யார்? ஆசாரியன். யார்? அந்த ஆலயத்தில் உள்ளவன் ஆசாரியன். அவன் என்ன சொல்கிறான்றது தான் பார்க்கணும். என்ன சொல்கிறான் அவன்? இவ்வளோ ஒரு குடிகாரின்ட்டான். நான் உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா, இங்கே பாருங்கள், அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு வர. குடிச்சிட்டு வந்திருக்கிற அடப்பாவி, குடிக்கவே இல்லை அவளை ஒரு குடிகாரி. குடிகாரனை பேசுகிறது மாதிரி பேசலாம். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இவன் பார்த்தது என்ன, கண்டுபிடிச்சது என்ன? நான் என்ன சொல்ல வருகிறேன், இவள் ஜெபித்ததை, இவள் ஜெபம் பண்ணினதை ஏலியே என்ன செய்தான்? கிரிட்டிசைஸ் பண்ணுறான், அதாவது விமர்சிக்கிறான், அதை குறை சொல்லுகிறான், குற்றப்படுத்துகிறான் என்று நான் சொல்ல வருகிறேன். அவன் ஜெபத்தை குற்றப்படுத்துகிறான், ஜெபிக்கிறத ஜெபத்தையே குறை சொல்கிறான். இது ஜெபன்னு அவன் அங்கீகரிக்கலை. கர்த்தர் அவர் ஜெபத்தை என்ன செய்தார்? அங்கீகரித்தாரா இல்லையா? அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்ததனுடைய அடையாளமாக என்ன செய்தார்? குழந்தையை கொடுத்துட்டாரு. அதான் அவருடைய அங்கீகாரம். இந்தம்மா உன் ஜெபத்தை நான் கேட்டேன், கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணினதை ஜெபமாக சொல்லலை, ஜெபமாக பார்க்கலை, ஜெபம் இல்லையா, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறான். இதெல்லாம் அநியாயம், அக்கப்போர் இல்லது, வேதனை இல்லது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களையும் சரி, மற்ற காரியங்களையும் சரி, ஒரு வேளை உங்களை யாராவது குறை சொல்கிறாங்களா, குற்றப்படுத்துகிறாங்களா? அன்னாளை சொன்னது போல, அன்னாளை பார்த்து ஏலி சொன்னது போல உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய கிரியைகளை, நீங்கள் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் விமர்சிக்கலாம். யார்? யார்? அன்னாளை விமர்சித்தது யார்? அங்கே உள்ளவங்க தான், வெளியில் யாரும் இல்லைங்க, ஆலயத்தில் இருக்கு. நான் சொல்கிறேன், சபையில் உள்ளவர்கள், விசுவாசிகளோ அல்லது வேறு யாரோ உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை குறை சொல்லலாம், உங்களை பற்றி இல்லாத பொல்லாததை பற்றி பேசலாம். அன்னாளை சொல்கிறது போல், இந்த அன்னாளை பார்த்து ஏலி சொன்னது போல் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம்,
தவறாக நினைக்கலாம், தவறாக பேசலாம். இதெல்லாம் கேட்கும்போது, உங்கள் காதால் கேட்கும்போது உங்கள் மனசு புண்படலாம், வேதனைப்படலாம், வருத்தப்படலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது இதை பேசிட்டு போட்டோம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களா இல்லையா, நீ என்ன சொல்கிறன்றதை நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நீ கவலைப்படாது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த குறை சொல்கிறவங்க யார் தெரியும், யார் குறை சொல்லுவாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் எங்கே வருகிறேன்னா, இந்த சம்பவம் இது வரைக்கும் நான் உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இது சபைக்குள்ளரையும் நடக்கிற காரியத்தை பற்றி. இது எங்கே நடந்தது? அண்ணால் உடைய காரியம் ஆலயத்தில் நடக்குது. சொன்னது யார்? ஒரு ஆசாரியன். அவன் என்னத்தை பார்த்தான்? ஜெபம் பண்ணதையா? கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 9வது வசனத்தில், ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் இருக்குது. அடுத்தது 12வது வசனத்தை பாருங்கள். ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். என்னது? ஏலி யார் வாயை? அன்னாள் வாயை கவனித்து கொண்டிருந்தானே தவிர, அவள் நல்லா கவனிங்க, அங்கே எழுதப்பட்டிருக்குது, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாலே தவிர அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்க. பாருங்க, வாயை திறந்து ஒரு வார்த்தை அவள் சொல்ல கிடையாது, உதடு தான் அசையுது. இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்னங்க இது? வாயை திறந்து பேசியிருந்தாலாவது இவங்க கேட்டிருக்கலாம். அப்போ இவன் எதை பார்த்துட்ருக்குறான்? இது நான் வேறு என்னது அப்படியே போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். என்ன சொல்கிறேன்னு புரியலையே. இங்கே பாருங்க, நிறைய பேர் தெருவில் போய் என்னது எங்கே போனேன், சும்மா அங்கே போனேன், எதுக்கு போனேன், என்ன செஞ்சுட்டு இருந்தேன், வாய் பார்த்துட்டு சொல்கிறாங்களே. அந்த வார்த்தை புரியல உங்களுக்கு? யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன வாய் பார்க்கறது, நம்ம எதாவது வாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவங்க இந்த வாய் பார்க்குறவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா குறை சொல்லுவாங்க. இந்த வாய் பார்க்குறவங்கெல்லாம் குறை சொல்லுவாங்க. நீங்கள் வாய் பார்க்குறவங்களா இருந்தால் மற்றவங்களை குறை சொல்லுவீங்க. குறை சொல்கிறவங்க யாருன்னு என்று சொன்னால், ஜெபிக்காதவர்கள் அல்லது ஜபத்தில் குறைவு உள்ளவர்கள் மற்றவர்களை குறை சொல்வார்கள். நல்லா கவனிங்க, மற்றவங்களை பார்த்து குறை சொல்கிற விசுவாசி இருக்குதுங்க. யார் மற்ற விசுவாசிகளை பார்த்து, எந்த விசுவாசி மற்ற விசுவாசியை பார்த்து குறை சொல்லுதோ அவங்களுடைய ஜப வாழ்க்கையிலே அவர்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள உறவில் ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு சரியான ஜப ஜீவி ஜப வாழ்க்கை இல்லை என்று தான் அர்த்தம். அப்படி இல்லாதவர்கள் தான் சக விசுவாசியை பார்த்து குறை சொல்லுவாங்க. ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்வார்? நான் சொல்கிறேன், அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அதில் எந்த மாற்றமே இல்லை, நாங்களும் தான் ஜெபம் பண்ணுறோம். நீ ஜபம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, ஜபம்லாம் பண்ணுறீங்க தான். புரியுதா? உங்களுடைய ஜபம் போதுமானது இல்லை. நீ சும்மா மணிக்கணக்காக உட்காந்து நீ ஜெபம் பண்ணாலும் சரி, அங்கே கவனிக்கிறேன், நீங்கள் சரியாக ஆவியில் ஜெபிக்கிற, கர்த்தரோடு இணைந்து ஆவியில் இணைந்து ஆண்டரோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிற ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால், நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி, நான் சொல்கிறது உங்கள் ஊராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், நம்முடைய சபையாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற மற்ற விசுவாசியாக இருக்கட்டும், ஒருத்தவங்கள்ட்ட ஒரு குறையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உன் மனசு பதறும், உன் மனசு பதைக்கும், உன் மனசு பாரப்படும், உன் மனசு அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும்னு எண்ணம் வரும். அவங்க தான் விசுவாசி. சும்மா இந்த வாய் பார்த்தா பாருங்க, இந்த மாதிரி வாய் பார்த்துட்டே இருக்கணும், என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. அந்த விடிஞ்செழுந்த பொழுது போனால் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எந்த நாள் இருந்தால் யார் என்ன செய்கிறாங்கன்னு கண்ணு கொத்தி போகாமல் இதே வேலையாது, நமக்கு இது வேலையாது. இது நமக்கு உங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு சிபிசிஐடி வேலையில் யாரும் கொடுக்கலையே உங்களுக்கு. நமக்கு வந்த வேலை என்ன? அந்த குறை. நான் சொல்கிறேன், குறைகள் இல்லை என்று நான் மறுக்கலை. இதை சொல்வதனால குறையை மூடி மறைக்கவோ நான் மூடி பேசுகிறதுக்கு நான் வரலை. குறைகள் இருக்குதுயா, இல்லை நான் சொல்லவே கிடையாது, எல்லாத்தையும் குறை இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு ஜெபிக்கிற விசுவாசி என்ன செய்வாங்கன்னா, அந்த குறைகள் ஐயோ இப்படி நடக்குதே, இப்படி சம்பவிக்குது என்று சொல்லி அதை குறித்து என்ன செய்வாங்க, கலக்கமடைந்து பாரத்தோடு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். எனவே இங்கே நான் பார்க்குறோம், அண்ணாலே அவன் என்ன செய்கிறான், ஜெபிக்க வேண்டியவன் ஜெபம் பண்ணாமல் எங்கே உட்காந்தார் இவர்? எங்கே பாருங்கள், வாசலில்
வாசல் நிலையண்டையில் ஒரு சேரை எடுத்து போட்டு, நம்ம ஏங்க ஆசனம்னா உட்கார்றது தான், நான் இப்படி சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். ஒரு நாற்காலி எடுத்து போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? வாய் பார்த்துட்டு, ஒரு வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. வாயை பார்த்துட்டு தான் இப்படி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறவங்க மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கே நான் பார்க்குறோம், அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏலி அங்கீகரிக்கல. அங்கீகரிக்காதனால தான் அவன் மேலே ஒரு குறையை சொல்கிறான். குடிகாரி, குடிச்சிட்டு வந்திருக்கிற, வெறிச்சிட்டு வந்திருக்கிற. இது என்ன தவறான ஒரு கண்ணோட்டம். கவலைப்படாதீங்க. அடுத்ததாக இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். சரி, அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். கவனிங்க, வழி அருகே யார் அவங்க? வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள். எதுக்கு வழியில் உட்காந்துருக்குறாங்க? எதுக்கு? பிச்சை எடுக்கிறது. வேறு என்ன பண்ண முடியும்? கண்ணு தெரியல, பிச்சை எடுத்து இதுதாங்க நிலைமை. இந்த நிலைமையில் உள்ளவர்களை யார் மதிப்பார்கள்? யாருங்க? இந்த சமுதாயம் மதிக்குமா? நிச்சயமாக மதிப்புக்கு உரியவர்கள் அல்ல. அந்த மதிக்காதனால தான் இந்த வழி, அந்த வழியாக போகிற இயேசு தான் என்றதை எப்படியோ அவங்க அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு என்ன செய்தாங்க? உட்கார்ந்தவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அப்படி கூப்பிடும் பொழுது, கவனிங்க, இவர்களை யார்? அவங்க கூட வந்தவங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்க, பேசாது இருக்க முடியும் ஜனங்கள் எல்லாரும் மூடுறேன், என்னங்க சத்தம் போடுறேன் என்று அவனை எல்லாரும் அதட்டுறாங்க. அவன் வாயை மூடுறாங்க. அவனை வாயை திறக்க விடாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? சத்தம் போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களோ 31 இருக்கு பாருங்க, அதட்டினார்கள். அவர்களோ கையை கட்டி வாயை புட்டி என்ன செய்தார்கள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக பார்த்தான். இவன் அதட்ட சத்தத்தை இன்னும் உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி உயர்த்தும் பொழுது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அங்கே ஆண்டவர் மனதுருகி அவர்களை கண்ணை தொட்டார், பார்வை அடைஞ்சிட்டாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த சமூகம் அவர்களை மதிக்கவில்லை, இந்த சமூகம் அவர்களை பொருட்டாக எண்ணவில்லை, இந்த சமூகம் அவருடைய கூப்பிடுதலையோ அவருடைய காரியங்களையோ அங்கீகரிக்கவில்லை. நான் சொல்கிறது, ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கவே இல்லை. அவனை அங்கீகரிக்காத, இவனெல்லாம் ஒரு மனுஷனான்றதை போல அவனை அங்கீகரிக்காமல் நடத்தும் பொழுது தான் இயேசு அவனை ஒரு மனிதனாக எண்ணி அந்த மனித நேயத்தோடு அவர் என்ன செய்கிறாரு? அந்த குருடனை அழைத்து என்னப்பா செய்யணும்னு என்று கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் இதிலேருந்து என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு தடை வரலாம். ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பலர் பேர் தடை. அங்கே அன்னாள் ஜெபிக்கும் பொழுது அதற்கு ஒரு முட்டுக்கட்டை. இங்கே நான் பார்க்குறோம், இவனை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை. இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? என்னால் ஜெபிக்க முடியல, என்னை ஜெபிக்க விட மாட்டுறாங்க, என்னை ஜெபம் பண்ணவே முடியல என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கீங்களா? அதட்டுவாங்க தான், என்ன ஜெபம் பண்ணுற நீ என்று சொல்லி 4 பேர் உங்களை பரியாசமாக பேசலாம், நையாண்டி பண்ணலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பலர் பல விதமாக சொல்லக்கூடும். ஜெபத்திற்கு சில தடையாக இருக்கக்கூடும், தடை செய்யக்கூடும், தடை வரும்படியான சில காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் இந்த குருடர்கள் என்ன செய்தார்களாம்? அதை விட தாண்டி ஓங்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓங்கி கத்தும்போது இயேசு காதில் விழுந்தவுடனே, இவ்வளவு பாவம் பரிதாபமாக கத்துறான் என்று சொல்லி என்னது, இந்த உலகம் அவங்களை புறக்கணித்தாலும் இயேசு அவனை அங்கீகரித்தார். அங்கீகரித்தின் அடையாளமாக அவனுக்கு என்ன கிடைத்தது? கண் பார்வை கிடைத்தது. கண் பார்வை கிடைத்தது. அன்னாளுக்கு என்ன கிடைத்தது? குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அன்னாளுக்கு பலன் கிடைத்தது. இந்த குருடர்களுக்கு என்ன கிடைத்தது? பார்வை கிடைத்தது. கடைசியாக ஒரு குறிப்பு, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. அந்த சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன்.
அதில் என்ன போட்டிருக்குது என்று சொன்னால் மார்க்கு 14:3-9 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள சரி வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். சரி போதும். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இயேசு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த வீடு எல்லாம் விவரெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு குஷ்டரோகியாக பெத்தானியாவில் ஒரு குஷ்டரோகி இருந்த அந்த சீமோன் வீட்டில் போய் ஆண்டு சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெண்மணி வந்து என்ன செய்கிறாள், விலையேறப்பட்ட விலை மதிப்புள்ள ஒரு பெரிய தைலத்தை கொண்டு வந்து என்ன செய்கிற, உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேலே ஊற்றும் பொழுது அங்கே உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வீண் வேலை, இதெல்லாம் வீண் செலவு, எதுக்கு இதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அவருங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானுங்க. பார்த்தீங்களா, இவள் செய்த காரியத்தை, இவள் செய்த செயலை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் நொட்டம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு உட்காந்துருங்க என்று அவருடைய செயலை தடை செய்கிறார்கள், தடுக்கும்படி பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது இப்படி சொல்லுகிறார் என்பதனால அந்த பெண்மணி என்ன செய்யலைன்றதை நான் சொல்கிறேன். இப்படி சொன்ன உடனே அவள் மனசில் பக்குன்னு திக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டான், உடைச்ச அந்த பாட்டிலை 2 சொட்டு ஊற்றிட்டு அல்லது பாதி பாட்டில் ஊற்றிட்டு சரின்னு சொல்லி பாதி எடுத்து வச்சுக்கல. அவளை என்ன செய்யணும்னு நினைத்தாலோ அதை செய்தாள், முழுமையாக செய்தால், முற்றிலுமாக ஊற்றினாள் என்று தான் எழுதியிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவருக்காக, இயேசுக்காக நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது அதில் 4 பேர் நொட்டம் சொல்லுவாங்க, அதாவது நொரநொட்டை சொல்ல தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. இதெல்லாம் காதிலே வாங்கவே கூடாது. என்னது, இவள் செய்த காரியம் தவறா, இவள் செய்த காரியம் வீணானதா? யோசித்து பாருங்கள். இவங்களுக்கு அப்படி தோன்றுகிறது, இவங்களுக்கு அப்படி நினைக்கிறார்கள். யார் அங்கே இருக்க அத்தனை பேருமே, எல்லாருமே. நான் சொல்கிறேன், உன்னை சுற்றியுள்ள பார்வையில் அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க. இவங்களா என்று சொல்லி நீ ஒன்றும் கதற வேண்டாம், கொந்தளிக்க வேண்டாம். இவங்களே எப்படி பேசுகிறாங்க, அவங்க தான் இப்படி பேசுவாங்க. விசுவாசி எப்படி பேசுகிறாங்க, விசுவாசி நான் முந்தியே சொல்ல, ஏலி யாருங்க, ஏலியே பேசுகிற ஆசாரியம், அவரே பேசுகிறேன், புரிஞ்சிக்கல. அதுபோல் யார் வேணுமானாலும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை குறித்து பேசக்கூடும். நீங்கள் உடனே பேசலாமான்னு கேட்கக்கூடாது. நான் பேசலான்னு நான் சொல்ல வரல. இதை மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்பொழுது இதெல்லாம் வரும் வாழ்க்கையில்ன்றதுக்காக தான் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு இந்த காரியத்தை செய்யும் பொழுதே இந்த காரியத்தை தடை செய்தார்கள், விமர்சிக்கிறார்கள், அதை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பேசும் பொழுது இயேசு அவளை நோக்கி என்ன, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நல்ல கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசு அவளுடைய செய்கையை என்ன செய்கிறாரு, என்னது பாராட்டுறாரு. பாராட்டுன்னு சொன்னாலே அங்கீகரிக்கிறது தான், புரியுதா? என்னது படிங்க சீக்கிரமா. தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவளுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அடி ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே. அப்போ ஆண்டவர் எங்கள் அப்பாவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி எழுதி வச்சிட்டாரு. இவங்க அப்படிலாம் பேச ஆரம்பித்தோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, இவள் எனக்காக தான் செய்தாள் என்று சொல்லி அந்த பாராட்டோடு நின்றுடலை. இங்கே பாருப்பா, இவள் செய்த காரியத்தை என்ன பண்ணணும், சுவிசேஷத்தில் எழுதி எல்லா இடங்கள்லையுமே சொல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறதை நாங்கள் பார்க்குறோம். சரி, இங்கே என்ன நடந்தது? இயேசுக்காக தன்னால் இயன்றதை இவள் போய் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே என்ன வருது, ஒரு முட்டுக்கட்டை வருது, ஒரு விமர்சனம் வருது, ஒரு வச சொல்லு வருது, ஒரு பரியாசம் பண்ணுறாங்க, வீண் என்று சொல்லி எல்லாரும் எரிச்சல் அடைகிறாங்க. ஆனால் அவள் என்ன செய்யலை, செய்ய நினைத்ததை செய்யாமல் நின்று விடலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கென்று உங்களால் முடிந்த, உங்களால் இயன்ற ஏதோ ஒரு ஊழியத்தை, ஏதோ ஒரு வேலையை செய்யும்போது 4 பேர் நாக்கில் நரம்பு இல்லாதது எதையாவது சொல்லும், ஏதாவது பேசும். இயேசுக்காக செய்ததையே பேசுகிற இந்த உலகம் பேசாத என்ன, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இதை போட்டேன், கிடக்குது. யாராவது செய்கிறாங்க, செய்யாதான் போகிறாங்க. ஏன் என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அவங்க என்ன ஆளுக்கும் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் வாங்கிட்டு இந்த பேச்சை கேட்டுட்டுலாம் நான் போய் செய்யணும், எனக்கு என்ன இருக்குது?
நான் ஏதோ போனால் போது ஒரு ஆண்டருக்கு ஏதோ ஒரு ஊழியம் செய்யலான்ட்டு நான் வந்தேன். என்னது போனால் போதுன்னு ஆண்டருக்கு ஊழியம். அப்போ மற்றவர்கள் என்னங்க அது, அப்போ நானும் மனுஷன் தாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நோக்க அடிக்கிறேன், என்னங்க ரொம்ப பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப பேசுவாங்க தான். நான் பேசணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசலை, பேசுகிறது சரி என்று நான் சொல்லலை. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் என்பதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கவனிங்க, யார் உன்னுடைய வேலையை, அதாவது உன்னுடைய ஊழியத்தை, அந்த ஊழியமாக கருதி நீ செய்கிற வேலையை யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்போ ஆண்டவருக்காக இந்த பரிமள தைலத்தை கொண்டு போய் ஊற்றும்போது கூட வந்து அத்தனை பேர் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆமாம், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, ஆமாம் இதெல்லாம் பெரிய விஷயமா. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இதை விட இதை பார்க்கல வேறு ஏதோ ஒரு காரியம் செய்தால் தான் ஆண்டவர்களோட பார்வையில் பெருசாக இருக்கணும், இவங்க பெருமையாக நினச்சிட்டு இருந்துருக்காங்க. நம்மளாம் செய்யாதெல்லாம் பெரிய செஞ்சுட்டால, என்னமோ ஒரு பாட்டில் உணர்ந்து ஊற்றிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றது போல தான் அவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, ஓ உங்களுக்கு அப்படி சீப்பாக போயிடுச்சோ, அவள் தன்னால் முடிஞ்சதை செய்கிறாயா, நீங்கள் எனக்காக நிறைய காரியம் செஞ்சுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஏதோ பாவம் அவள் ஏதோ செய்யணும்னு நான் செஞ்சுருக்கிறா என்று அந்த காரியத்தையும் பாராட்டுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுபோல் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கஷ்டப்பட்டு இன்னும் ரொம்ப பிரயாசப்பட்டு நீங்கள் ஒன்று செஞ்சிட்ருப்பீங்க. 4 பேர் வந்து அப்படியே வந்து உங்கள் முன்னால் வந்து பேசுவாங்க பாருங்கள், எல்லாம் அப்படியே நின்றுடுங்க. இன்றைக்கி ஊழியங்கள் தடைப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வேலை தன்னால் இயன்றதை யாருக்கு செய்யணும்? ஆமாம், கொலேசியர் 3:24 என்ன சொல்லுது? கொலேசியர் 3:23-24 என்ன சொல்லு? நீ எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல். ஆமாம், எதனால்? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரியா, மனுஷன் கொடுக்க போகிறதில்ல. மனுஷன் அப்படி தான் சொல்லுவான், நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் என்ன செய்வான், குறை சொல்லுவான், போய் பண்ண அடிக்கிறேன்னு அவங்கள. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத இன்றைக்கி நிறைய விசுவாசியை கொச்சப்படுத்துகிறாங்க. என்னது, நீ போய் பண்ண அடிச்சுட்டு கிடப்ப. ஆமாம், நீங்கள் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குது, வசனம் இருக்குது. அப்போ உங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது? அப்போ இந்த கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிற வேலைகள் எல்லாம் கேவலமாக நினைக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. நான் சொல்ல வருது, ஒரு சில விசுவாசிகளே இப்படி இருக்கிறாங்க. பாராட்ட முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள எழுந்து பேசுவது முதல்ல பாவம் என்பதை மனதில் கொண்டுருங்க. நீ ஓடிட்டு கிடப்ப, நீ போய் கிடக்க, அங்கே கிடப்ப, நீ அங்கே செஞ்சுட்டு கிடப்ப. பேசுகிறது யார்? விசுவாசி. உலகத்தான் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு வேலையை கர்த்தருக்காக செய்யும் போது உனக்கு மனசு இருந்தால் பாராட்டத்து மனசில் என்ன செய்யணும்? வாய மூடிட்டு போ. நான் முன்பே சொன்னேன், யார் விமர்சிப்பாங்க, யார் குறை சொல்லுவாங்க? சற்று முன்பு சொன்னேன், யார்? ஜெபிக்காதவர்கள், ஜெபம் இல்லாதவங்க நொட்டம் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கும், குறை சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கும். அது பொழப்பே அதுதான். அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி உங்களை பார்த்து? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, அவருக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களை அங்கீகரிப்பேன். உங்களுக்கு அங்கீகாரம் யாரால் வரணும்? இந்த மனுஷனால் வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு பாராட்டும் என்னது வெகுமதியும் நம்ம யாராவது வந்து நம்மளை மெச்சிக்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்காதீங்க. வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம். யார் மெச்சிக்கிட்டால் போதும், நமக்கு கர்த்தர் மெச்சிக்கிட்டால் போதும். அதுதான் நிரந்தரம், அதுதான் நிலையானது. அந்த எண்ணம் இல்லாதனால தான் இங்கே எப்பொழுதுமே குழப்பங்கள் வருகிறது. யார் ஒன்று சொன்னாலும் போதும், யார் ஒன்று பேசினாலும் போதும். என்ன ஆகிடுது? மனசு உடஞ்சி போகிறோம், மனம் நொடிஞ்சு போயிடுறீங்க, செய்கிற வேலையை விட்டுட்டு போயிடுறீங்க. விட்டுட்டு போகிற யாருக்கு நஷ்டம்? நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வேலையை என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறாரு. எந்த வேலையை? பெரிய இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேலையை தான். இது நீ எந்த வேலையை செய்தாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையை, நான் செய்கிறத விட நான் எப்பேற்பட்ட வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நீ என்ன பெரிய வேலை செய் அப்படின்றது போல் உங்களை சொல்கிறாங்களா அல்லது பார்க்குறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட வேலையை தான் என்ன செய்கிறாரு? அந்த வேலையை ஆண்டவர் அங்கீகரித்து, இவள் தன்னால் இயன்றதை செய்தான், அவளை தொந்தரப்படுத்தாதீங்கப்பா, ஏதோ அவரால் முடிஞ்சதை செய்திருக்க, ஏன் அவளை போய் கஷ்டப்படுத்துறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து எப்படி சொல்லுவார்? உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுடைய வேலைகளை, ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். என்ன கிடைச்சிது இந்த அம்மாவுக்கு? இவ்வளவு பெரிய பிரச்சனையும் தாண்டி அந்த பரிமள தைலத்தை ஊற்றினதுனால இந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சிது? என்ன கிடைச்சிது? பாராட்டு கிடைச்சது. அங்கீகாரத்தின் மூலமாக பாராட்டுறாரு. பாராட்டி எங்கே எழுதுறாரு, பாராட்டி எங்கே சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இவரை என்ன செய்யணும்? நீங்கள் உலகமெல்லாம் போய் சொல்லுங்கன்றாரு. பார்த்தீங்களா? அது பாராட்டு இல்லையா? புகழ்ச்சி இல்லையா? பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள். எனவே நான் முடிச்சிடுறேன். எனவே கர்த்தர் இந்த நாளிலே
நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை என்ன? அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி, நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, நீங்கள் செய்கிற எந்த காரியங்களிலையும் சரி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை அங்கீகரிப்பார். இதெல்லாம் அங்கீகரிப்பாரா என்று நீங்கள் எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்புக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஆண்டவர் யோசேப்பை அங்கீகரித்ததுனால அவனுக்கு பதவி, உயர்ந்த பதவியை கிடைத்தது அவனுக்கு, பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால. அடுத்ததாக அந்த ஸ்திரீ பாவத்தில் வாழ்ந்த அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைத்தது? பாவ மன்னிப்பும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கிடைத்தது, ஆண்டவர் அவள் அங்கீகரித்து கொண்டதுனால. அதே போல் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் பலன் கிடைத்தது. அன்னாளுக்கு அவளுடைய ஜெபத்தினால, அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்ததுனால அவளுக்கு என்ன கிடைத்தது? என்ன பலன் கிடைச்சுன்னு கேட்குறாங்களா? என்ன பலனை கண்டீங்க? என்ன? குழந்தை பலன். கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தடைகள் மத்தியிலையும் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட அந்த குருடலுக்கு என்ன கிடைத்தது? பார்வை கிடைத்தது, பதவி உயர்வு கிடைத்தது, பரிசுத்த வாழ்வு கிடைத்தது, குழந்தை பலன் கிடைத்தது, குருடலுக்கு பார்வை கிடைத்தது. அடுத்ததாக நாம் அந்த சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். சகேயு சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அந்த சகேயுக்கு ரட்சிப்பு, பரலோக வாழ்க்கை ரட்சிப்பு கிடைத்தது சகேயுக்கு. கடைசியாக நாம் பார்த்தோம் என்னது? இந்த ஸ்திரிக்கு கர்த்தருடைய வேலையை செய்த, கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட அந்த ஸ்திரிக்கு பாராட்டு கிடைத்தது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். நம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஜெபங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் ஐயா. என் மேலே இல்லாத பொல்லாத சொல்லி, பொய்யாக சொல்லி பழி சுமத்துறாங்க. யோசேப்பை போல் என் மேலே பழி போட்டு பேசுகிறாங்க, பழியாக பேசுகிறாங்க. என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் வேதனையோடு தான் வந்தேன். ஆனாலும் யோசேப்பை அங்கீகரித்தது போல் என்னை புரிந்து கொண்ட நீர், ஆண்டவர் என்னை அங்கீகரிப்பீர் என்று நீ சொன்னதற்காக உமக்கு நன்றி. அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்கிறது இப்போ பிரசங்கம் அல்ல, நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓ, அந்த பாவம் செய்த அந்த ஸ்திரிக்கு கூட ஒரு மறுவாழ்வு கொடுத்தார், புது வாழ்வு கொடுத்தார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி தான் ஆண்டவரே, என்னையும் அங்கீகரித்து எனக்கு ஒரு புது வாழ்வுக்கு தாங்கப்பா. பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ, அந்த சிறையிருப்பிலிருந்து நான் மீண்டு தீய கெட்ட பழக்க வழக்கையிலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை அங்கீகரிப்பதாக சொன்னதற்காக நமக்கு நன்றி தகப்பனே. அன்னாள் கதறி ஜெபித்த போது, உண்மை ஊக்கமாய் உத்தமமாய் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, பலர் பலவிதமாக விமர்சித்தாலும் கூட அவள் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. என்னை பற்றி மற்றவர்கள் பேசுவதனால் நான் மனம் உடைந்து என்னுடைய ஜெபத்தை நிறுத்தி விட்டேனே, நான் ஜெபிக்காமல் இருந்த பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் ஜெபத்தை குறைத்து கொண்டேனப்பா, என்னால் ஜெபிக்க முடியாமல் போனதெல்லாம் மன்னிங்கப்பா. அன்னாலை போல் ஜெபிக்கணும். அந்த குருடர்கள் ஆண்டவரே எத்தனை தடைகள் மத்தியிலையும் ஓங்கி சத்தமாய் உம்மை நோக்கி கூப்பிடும்போது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், பார்வை கிடைத்தது அல்லவா ஆண்டவரே? அதே போல் என்னை எத்தனையோ பேர் தடை பண்ணுறாங்க தான், விமர்சிக்கிறாங்க தான், ஏளனம் பண்ணுறாங்க தான், பரியாசம் பண்ணுறாங்க தான். அதுக்கெல்லாம் நான் செவி கொடுக்காமல் ஆண்டவரே, அந்த குருடலை போல் நம்ம நோக்கி கூப்பிடணும், நான் ஜெபிக்கணும். அந்த ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா. என்னுடைய ஜெபத்தை அங்கீகரித்து என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மையை கர்த்தர் செய்வீராக, இந்த மாதத்தில் செய்வதாக சொல்லியிருக்கிறப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சகேயு தன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேடி வந்ததனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதே போல் சவுலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
அவன் வாழ்ந்தாலும் கர்த்தர் அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். அதே போல் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா, உடைய ஊழியத்தை செய்யும்படி எனக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சவுலை அங்கீகரித்தது போல நான் உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வையாமல் ஆண்டவரே என்னை மன்னித்து அந்த சவுலை ஏற்றுக்கொண்டது போல, சகேவை ஏற்றுக்கொண்டது போல என்னை ஏற்றுக்கொண்டல்வையா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக்கு அடையாளமாக உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரியானவள் பரிமள தைலத்தை அநேக தடைகள் மத்தியிலும் இயேசுவின் சிரசில் ஊற்றியதனால இயேசுடைய பாராட்டை பெற்றுக்கொண்டாள் அல்லவா. கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை செய்யும் பொழுது பலர் பலவிதமாக செய்வதை நினைத்து ஊழியத்தை விட்டுவிட்டீர்களோ, ஊழியம் செய்ய வேண்டாம் என்று நீ தீர்மானித்தீர்களோ, ஊழியம் செய்வதிலிருந்து பின்வாங்கி போனீர்களோ, ஊழியம் செய்வது சரியில்லை என்று சொல்லி யோசித்தது உண்டோ, அது எல்லாவற்றையும் ஆண்டெடுத்து ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இப்படி நான் முடிவுக்கு வந்தது தவறு, கர்த்தருடைய வேலையை நான் அற்பமாக நான் இந்த வேலையை செய்யாமல் இருந்தது பாவம் என்பதை முதல்ல ஒத்துக்கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னால் இயன்றதை நான் உமக்காக செய்வேன் ஆண்டவர் என்னால் இயன்றதை நான் செய்வேன் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை செய்வேன், உடைய வேலையை செய்வேன். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் தொடர்ந்து நம்முடைய வேலையை நான் செய்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கேளுங்க. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறவங்க மற்றவங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபம் பண்ணுறவங்க மற்றவங்கள்ட்ட தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருந்தால் பாரத்தோடு பரிந்து பேசுவார்கள். ஜெபம் இல்லாதவர்கள், ஜெபிக்க முடியாதவர்கள், ஜெபத்தில் குறைந்தவர்கள் மற்றவர்கள் குற்றத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். யார் என்ன தப்பு செய்கிறார் என்பதை வாய் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏலியை போல அண்ணாளுடைய உதட்ட வாயை பார்த்து கொண்டிருந்தது போல இன்றைக்கு யார் என்ன செய்கிறார்கள் என்றதை பார்ப்பதிலே சிலர் நேரத்தை செலவு பண்ணிருக்கிறாங்க. அப்படி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பார்வை அங்கே இருக்கட்டும், மனுஷனை அல்ல, அவங்க வாயை அல்ல, கர்த்தரை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ரிபாலாதாரா சந்தனமலா தீதரா கரபரா லிபாலாந்தரி சந்தினி திரந்தலாரி அதுலா கரபரான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord Jesus. Hallelujah. இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தை, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழவும் நடக்கவும் கர்த்தர் உங்களை அங்கீகரித்து உங்கள் நன்மை செய்யும்படியாகவும் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள். கர்த்தாவே, நான் இந்த வார்த்தைகளுக்கு, இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கை நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இதை நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்கள் கையை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த முடிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தையின்படியாகவே நீர் உம்முடைய சபை மக்களை இந்த நாளில் வந்து இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு அனைவர் மீதும் அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதாக. நீர் அவளை அங்கீகரிப்பீராக. அவள் அங்கீகரிப்பதன் அடையாளமாக நீர் அவளுக்கு நன்மையோட வாழ்க்கையிலே, குடும்பத்தில் நன்மை உண்டாகும்படி செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த உலக வாழ்க்கையிலையும் கர்த்தாவே நன்மை உண்டாகும்படி செய்யுங்கப்பா. நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவருடைய பரியாசங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே நீர் அவரை நீங்களாக்கி, அந்த சிறையிலிருந்து அவர் நீங்களாக்கி கர்த்தர்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்கப்பா. யோசேப்புக்கு செய்தது போல கர்த்தாவே நீருடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அண்ணாளுக்கு செய்தது போல கர்த்தாவே நீருடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியாக நன்மையை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வாழ்வில் நல்ல ஒரு உயர்வை, மேன்மையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்னது விரும்பினது காரியங்களை கர்த்தர் கைகூடி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய ஊழியத்தை, உடைய வேலையை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே பாராட்டையும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலனையும் தருகிற தேவன் அல்லவா. அதுபோல தங்களால் இயன்றதை செய்து உம்முடைய பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தாங்கப்பா. அந்த அங்கீகாரத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒவ்வொருக்கும் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.